காட்டுல ஒரு கோமாளி கரடி கோமாளித்தனம் பண்ணி எப்பவுமே மத்த விலங்குகளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். மத்த விலங்குகளை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துறதுனாலயோ என்னவோ அந்த கோமாளி கரடி கூட எப்பவுமே விலங்குகள் சுத்திக்கிட்டே இருக்கும். இத பார்த்த ராஜாவான சிங்கத்துக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால ரொம்ப கடுப்பான சிங்கம் புலிகிட்ட போயிட்டு, புலியே, இந்த காட்டுக்கு நான் தானே ராஜா, அப்ப எல்லா மிருகங்களும் என் கூட தானே இருக்கணும், அதை விட்டுட்டு போயும் அந்த கோமாளி கரடி கூட போயிருக்காங்க, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கத்துக்கிட்ட இல்லாதது அப்படி அந்த கோமாளி கரடி கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த புலி சொல்லுது, அரசே, நீங்க என்னதான் ராஜாவா இருந்தாலும் அந்த ராஜா என்ற பட்டம் அது உங்களை மட்டும் தான் சந்தோஷப்படுத்தும். ஆனா அந்த கோமாளி கரடி என்ற பட்டம் அவ்வளவு சீக்கிரம் சாதாரணமா கிடைக்காது. அது பல பேரை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தினா மட்டும்தான் அந்த பட்டம் கிடைக்கும். அரசே, நீங்க உங்களை அரசர்னு நினைச்சு உங்களை மட்டும்தான் நீங்க சந்தோஷப்படுத்திக்கிறீங்க. ஆனா அந்த கோமாளி கரடி தன்னை ஒரு கோமாளின்னு நினைச்சு பல பேரை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டு இருக்கு. மத்த விலங்குகள் அந்த கோமாளி கரடியை ரசிக்கிறதுக்கு காரணமும் இதுதான். அரசே, என்னை பொறுத்த வரைக்கும் 10 விலங்குகளை அழிச்சிட்டு அரசராவறதை விட 10 விலங்குகளை சிரிக்க வச்சு கோமாளி ஆவறதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த புலி சொல்லுது. நண்பா, இந்த உலகத்துல நம்ம சிரிச்சா நமக்கு பிடிக்கும், அதுவே நம்ம பல பேரை சிரிக்க வச்சா இந்த உலகத்துக்கே நம்மள பிடிக்கும்ன்றத நீங்க மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.